வணக்கம் மாணவர்களே. நாம கடந்த பதிவுகள்ல சூரியனின் உச்சம், ஆட்சி, நீச்சம் பற்றி பார்த்தோம். அத தொடர்ந்து இப்ப நாம சந்திரன பத்தி பார்க்கலாம். சந்திரனின் உச்சம் பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரிஷப ராசியில சந்திரன் இருந்தா என்ன பலன், பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ சந்திரன்னா என்ன? நான் கிரக வீடியோல வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். இப்போ சும்மா ஷார்ட்டா சொல்றேன். சந்திரன்னா என்னெல்லாம் குறிக்கும்னா அம்மாவோட அன்பு, நம்ம மனசு, மைண்ட், உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், நம்ம வீடோட என்வாயன்மெண்ட், ஜலம், தண்ணி. ஏன்னா சந்திரன் வந்து ஜல தத்துவம். இப்போ ரிஷபராசி வந்து காலபுருஷ கட்டத்துல 2ஆம் வீடை வந்து குறிக்குது. ஸோ 2ஆம் வீடு என்னெல்லாம் அப்படின்னா, குடும்பம், சேர்த்து வச்ச சொத்து, நம்மளோட வேல்யூஸ். தட் இஸ் அது வேல்யூஸ் வந்து இது பொருளா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்ம கத்துட்ட பாடங்கள் கூட இருக்கலாம். ஃபினான்ஸ். ஸோ இது பேசிக்கா உங்களோட சௌகரியங்களை குறிக்கும். இப்போ ரிஷப ராசியில வந்து சந்திரன் வந்தா உச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷபம்ங்கிறது வந்து பிருத்வி தத்துவம். பிருத்வி தத்துவம் வந்து பிராக்டிக்கலா யோசிக்கிறது, ஸ்டேபிளா இருக்கிறது, ரொம்ப இமோஷனல் ஆகாம இருக்கிறது, நடுநிலையா இருக்கிறது, இதெல்லாம் அவங்களோட கேரக்டர். ஸோ சந்திரனோட நேச்சுரலான அவரோட குணங்கள் பாத்தீங்கன்னா, அப் அண்ட் டவுனா போறதுதான் அவரோட குணம். ஏன்னா ஒரு 14 நாள் அவரு வளர்பிறையில இருப்பாரு, 14 நாள் தேய்பிறையில இருப்பாரு, லைட் ஜாஸ்தி ஆகும், கம்மியாகும், அமாவாசையில மறைஞ்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி அவரோட நேச்சுரல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா உங்களோட மனசைதான் அது குறிக்கும். உங்க மனசு வந்து ஒரே நிலையில இருக்காது, சந்தோஷமாவே இருக்காது, துக்கமாவே இருக்காது, மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ அந்த அப் அண்ட் டவுனை வந்து நீங்க ஒரு பிருத்திவி தத்துவத்துல வரும்போது அதுக்கான ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கிறதுனால உச்சம்னு சொல்றோம். ஸோ மைண்டுக்கு இந்த ராசியில வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு சமநிலை கிடைக்குது. அண்ட் ரிஷப ராசி பாத்தீங்கன்னா 2வது வீடு வந்து சொத்து, சௌகரியம் இதெல்லாம் குறிக்கிறதுனால மனசுக்கு கவலைகள் கம்மியாகும். அந்த அப் அண்ட் டவுன் போறது வந்து கம்மியாகும். ஏன்னா நம்ம எப்போ முக்கியமா கவலைகள் ஜாஸ்தியா இருக்கும், இந்த அடிப்படை வசதிகள் இல்லைன்னாதான் கவலைகள் வந்து அதிகமாகும். எப்படி சேர்த்து வைக்க போறோம், குழந்தைங்களுக்கு எப்படி சேர்த்து வைக்க போறோம், வீடு எப்படி வாங்க போறோம். ஸோ இந்த பேசிக் நெசசிட்டிஸ் உங்களுக்கு மீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கவலைகள் கம்மியாகும். டெஃபினட்டா எல்லாம் சொத்து சுகம் இருக்கிறவங்களும் கவலைப்படுவாங்க. அதுதான் மைண்டோட நேச்சரே. அதை பத்தி பேச விரும்பல. பட் இன் ஜென்ரல் நான் சொல்றேன். ஸோ இவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா எந்த சுச்சுவேஷன்லயும் வந்து பதட்டம் இல்லாம காமா இருப்பாங்க. அண்ட் எதையும் ஃபேஸ் பண்ற தைரியம் இவங்களுக்கு இருக்கும். அண்ட் ரொம்ப பாசிட்டிவா யோசிப்பாங்க. ஃபியூச்சரை பத்தி ரொம்ப நெகட்டிவா கவலைப்பட்டுட்டு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ டிசிஷன் எடுக்கிறதுலயும் ரொம்ப ப்ராக்டிக்கலா இருப்பாங்க, ரொம்ப கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் அம்மா வழி சொந்தங்கள் கிட்டேருந்து நல்ல பாசிட்டிவ் சப்போர்ட் கிடைக்கலாம். பட் இது எல்லாமே வந்து முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சுக்கிரனோட பொசிஷன். ஏன்னா இப்போ நீங்க ரிஷபம் ராசியில பாத்தீங்கன்னா அதோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இந்த சந்திரனுக்கான சப்போர்ட் கிடைக்கும். இப்போ சுக்கிரன் வீக்கா இருக்காருன்னா இந்த இந்த வசதிகள், சொத்து சேர்க்கறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதுல பயங்கரமா மைண்டு வந்து அது மேல அதை வாங்கணுங்கிற முயற்சியில தான் ஈடுபாடுமே தவிர அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி அம்மா கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்குமா, அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்குமா, இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடும் சுக்கிரன் வீக்கா இருந்துச்சுன்னா. இன்னொரு முக்கியமான இவங்க கிட்ட ஒரு கேரக்டர் என்னன்னா, ரிஷபங்கிறது வந்து ஸ்திர ராசி. ஸ்திர ராசினா நகராத ராசி. ஒரு இடத்துல உட்காந்தா அவங்கள நகர்த்தவே முடியாது. அவங்க டிசைட் பண்ணனா அவங்க டிசைட் பண்ணதுதான். ஸோ இவங்க கிட்ட அந்த பிடிவாத குணம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவங்க ஒரு விஷயத்துல டிசைட் பண்ணியாச்சுன்னா அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்கள மைண்டை மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த நம்ம மனசுக்கான ஃபோக்கஸ் வந்து இந்த 2ஆம் வீட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இருக்கும். தட் இஸ் ஃபேமிலி, செல்வம், மூதாதையரோட சொத்து, ப்ராப்பர்ட்டி, இதுலலாம் தான் முக்கியமா அவங்களோட மைண்ட் ஓட ஃபோக்கஸ் இருக்கும்.
ஃபைனலா என்னன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நட்சத்திரம். ஏன்னா வந்து இது 3 நட்சத்திரத்துல விழும். கிருத்திகா, ரோஹிணி, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல விழும். ஸோ அதை பொறுத்தும் கேரக்டர் வந்து கொஞ்சம் நுணுக்கமா மாறும். அது போக போக நட்சத்திரம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி சந்திரன் எந்த கிரகங்கள் கூட உட்கார்ந்துருக்குங்கிறதும் பார்க்கணும். அப்புறம் ஏதாவது பார்வை இருக்கா, நல்ல கிரகங்களோட பார்வை இருக்கா, இல்ல பாப்ப கிரகங்களோட பார்வை இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ மொத்தமா இதை பார்த்தாதான் நம்மளால கம்ப்ளீட்டா சொல்ல முடியும். பட் இந்த வீடியோல சும்மா ஒரு ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தோம். மனோகாரகனான சந்திரன் வந்து அதோட உச்சத்துல இருக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து நாம வந்து சந்திரனோட ஆட்சி பத்தி பார்க்கலாம். நன்றி. நன்றி.